ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/1/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இனிமையான தந்தையை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சதோ பிரதான தேவதையாகிடுவீங்க. எல்லாமே நினைவு யாத்திரையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சதோபிரதானம் ஆகிடுவீங்க. எந்த அளவுக்கு சதோபிரதானம் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே வருவீங்க, உயர்ந்த பதவியை அடைவீங்க. கேள்வி: குழந்தைங்களுக்கு எப்படி பாபாவுடைய ஈர்ப்பு அனுபவமாகுதோ அதே மாதிரி எந்த குழந்தைங்களுடைய ஈர்ப்பு அனைவருக்கும் அனுபவமாகும்? பதில்: யார் மலராகி இருக்கிறாங்களோ அவர்களுடைய ஈர்ப்பு தான் எல்லோருக்கும் அனுபவமாகும். எப்படி சின்ன குழந்தைங்களை மலர்கள்னு சொல்கிறோம், ஏன்னா அவங்களுக்கு விகாரம்னா என்னன்னே தெரியாது, அதனால் எல்லோருக்கும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது இல்லையா? அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்களும் மலரானீங்கன்னா, உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் சரி, குழந்தை மாதிரி பரிசுத்தமாக விகாரத்தை வென்றவர்களாக ஆகிட்டீங்க அப்படின்னா, தூய்மையாக ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் உங்களால் ஈர்க்கப்படுவாங்க. ஸோ அதனால் விகாரம்ன்ற எந்த விதமான விகாரமுள்ளும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் வைங்கன்ற. ஸோ எவ்வளோ பெரிய பிராப்தி இருக்குது பாருங்கள். அத்தனை பேரும் நம்மளால் ஈர்க்கப்படுவாங்கன்னும் போது விகாரத்தை விடுறது கஷ்டமா? ஸோ இந்த பாயிண்ட்டை அடிக்கடி அசைப்படும்போது தான் அந்த விகார எண்ணங்கள்லேருந்து விடுபடுவோம். ஓம் சாந்தி. இது மிகவும் மங்களகரமான சங்கம யுகம்னு குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய எதிர்காலத்தின் மிக உயர்ந்த அந்த முகத்தை, தோற்றத்தை உங்களால் பார்க்க முடியுதா? அந்த உயர்ந்த ஆடையை பார்க்க முடியுதா? அதாவது ஆடைன்றது அங்கே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆடையும் குறிக்கும், உடல்ன்ற ஆடையும் குறிக்கும். ஸோ நான் மீண்டும் அந்த தங்க யுகத்துக்கு, லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருக்கிற அந்த புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களால் உணர முடியுதா? அந்த சுகதாமத்துக்கு போகிறேன், புருஷோத்தமர் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களால் உணர முடியுதா? இல்லையா? பாபா எடுத்தோன்னே அப்படியே நம்மளை அங்கே அழைச்சிட்டு போகிறார். இங்கே உட்காந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதா? குழந்தைங்க படிக்கும்பொழுது எந்த வகுப்பில் நாம் படிக்கிறோம், அதன் மூலமாக நான் வக்கீலாகுவேன் அல்லது இன்னார் ஆவேன் அப்படிங்கிறத நல்லா படிக்கிற குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்கும் தானே? அதே மாதிரி தான் இது என்ன ஸ்கூலு, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது யார், எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க? விஷ்ணு ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும். ஸோ விஷ்ணு அப்படிங்கிறது லக்ஷ்மி நாராயணன் இணைந்த ரூபம், அல்லது லக்ஷ்மி நாராயணனுடைய இரட்டை, அது விஷ்ணுவோடைய இரட்டை ரூபம் தான் லக்ஷ்மி நாராயணன். உங்களுடைய புத்தி இப்போ அலௌகிகமாக மாறிடுச்சு. அதனால் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் சுற்றிக்கிட்டே இருக்காது. குழந்தைங்களுடைய புத்தியில் மட்டும்தான் இதெல்லாமே இருக்குது. அப்போ இதில் தான் நம்ம வித்தியாசப்பட்டிருக்கிறோம், இதில் தான் நம்ம எல்லோரையும் விட உயர்ந்தவராக இருக்கிறோம். ஸோ அப்போ இதை சிந்தனை பண்ணிட்டு இருக்கணுன்றதில் கவனம் இருக்கணும். அப்போ தான் நம்ம பிராமணன். ஏன்னா இது ஒன்றும் பொதுவான சத் சங்கம் கிடையாது. சும்மா ஏதோ ராமாயணத்தில் ஒரு பகுதியை எடுத்துகிட்டு ஜோக்கு கலந்து இது கலந்து பேசிகிட்டு இருக்கிறது அது கிடையாது. இது இங்கே சிவபாபான்னு சொல்லப்படுற அந்த சத்தியமான தந்தையின் தொடர்பில் உட்காந்துட்ருக்கிறன்ற புரிதலோடு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சிவபாபா தான் படைப்பவர். அவருக்கு தான் இந்த படைப்புடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் தெரியும். அந்த ஞானத்தை நமக்கு இப்போ கொடுக்குறார். ஏதோ நேற்று நடந்த விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால் இங்கே நாம் புத்துணர்வு அடைவதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ புத்துணர்வுன்றதை விட
இளமையாகிறதுக்காக. ஆத்மாவுடைய இளமை எது? சத்யுகம். ஸோ உங்களுடைய உடலை தேவதை உடலாக மாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடல் மாறிடும்னு அர்த்தம் கிடையாது. அந்த உடலை எடுப்பதற்கு தகுதியாகிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இதை தான் தவறுதலாக சங்கர் பார்ட்டி இங்கே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த உடம்புலேருந்தே நம்ம மாறிடும். அதனால தான் இப்போ சங்கர் பார்ட்டியை சொன்னவரே இறந்து போயிட்டார் அப்படின்னும்போது அவங்களால வாயை திறக்க முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆத்மா சொல்லுது, இது என்னுடைய தமோபிரதான பழைய உடம்பு. இதை நான் மாற்றி லக்ஷ்மி நாராயணன் மாதிரி மாறணும். உங்களுடைய லட்சியம் எவ்வளோ உயர்ந்தது! லக்ஷ்மி நாராயணனை விட உயர்ந்தவர்கள் மனிதர்களை யாரும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியம் வச்சுருக்கிறீங்க. இங்கே படிக்கிற மாணவர்களை விட, ஜென்ரலாக மாணவர்களை விட ஆசிரியர்கள் புத்திசாலியாக தானே இருப்பாங்க. ஸோ இங்கே புத்திவானுக்கெல்லாம் புத்திவானே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இருக்கிறதுலே அடி முட்டாள்களாக இருக்கிற நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லிக் கொடுக்குறார்? உயர்ந்த கர்மம் செய்வதை பற்றி சொல்லிக் கொடுத்து நம்மை உயர்ந்தவராக மாற்றுறார். அப்படின்னா அவர் எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பார். அதனால தான் அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஸ்டீன்னு சொல்லுவோம். ஸ்டீனா உயர்ந்த. ஸோ அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு நமக்கு தெரியும். எதிர்காலத்தில் லக்ஷ்மி நாராயணன் மாதிரி நம்ம தேவதையாக போகிறோம். நாம் இப்போ படிக்கிறது எல்லாமே எதிர்கால புது உலகத்துக்கு இப்போதைக்கு கிடையாது. இது ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? திடீர் மரணம் வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஏன் என்னை கடவுள் காப்பாற்றலை? இது புது உலகத்துக்கானது இல்லையா? பழைய கர்ம கணக்கு அதை தான் முடிக்க சொல்லியிருக்கிறார். எப்படி முடிக்க சொல்லியிருக்கிறார்? குஷி குஷியாக முடிக்க சொல்லியிருக்கார். எப்படி குஷி வரும்? புது உலகத்துக்கு நான் கணக்கை சேர்த்துட்டு இருக்கிறேன்ற அந்த போதையில் இருக்கும்போது இது தானாக முடியும். அது உடல் வியாதியாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், உறவுகள் மூலமாக வரதாக இருக்கட்டும், இதில் புத்தியே செலுத்தக்கூடாது. இங்கே நான் செத்துட்டேன், பணத்தை பார்த்து ஒருத்தர் திட்டினா பணத்துக்கு வலிக்க போகுது, அதனால தான் இறந்துக்கிட்டே வாழறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது இந்த ஒரு வார்த்தையில் அவ்வளோ ஆழம் இருக்குது. இது இந்த உலகத்துக்கான ஞானம் கிடையாது. புது உலகத்துக்கான ஞானம். புது உலகத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறோம், பழைய உலகத்தை கணக்கை முடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது தானாக முடியுது. நீங்கள் செத்து போன மாதிரி படுத்துட்டு இருந்தால் போதும் இல்லையா? அந்த ஒரு சிங்கம் கதை சொல்லுவாங்களே, காட்டில் வரும்போது அப்படியே செத்த மாதிரியே இருந்தோடனே அது மோந்து பத்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே என்னன்னா, செத்தா மாதிரி இல்லை, உண்மையிலே புத்தியில் செத்து தான் இருக்கணும். அப்போ தான் இந்த கணக்கை வந்து குஷி குஷியாக முடிக்க முடியும். அதாவது பழைய உலகத்தை பொறுத்த வரைக்கும் செத்து இருக்கணும், புது உலகத்தின் சிந்தனையிலே இருக்கணும் இல்லையா? அடுத்த ஜென்மம் எடுத்தாச்சு, புத்தியெல்லாம் அங்கே இருக்குது, உடம்பு மட்டும் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக மேட்ரிக்ஸ் படம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வரும் இல்லையா? ஆக்சுவலாக ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க வந்து அவங்களும் பாபா குழந்தை தான். திடீர்னு ஒரு நாள் தையல் மிஷினில் தைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு காலில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சான். குனிஞ்சு பார்த்தா எதுவும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுற மாதிரி, குளிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வேறு ஏதோ இந்த உடம்புக்கு நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த நாடகத்தில் எப்படி ஒரு பார்ட்டு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது, இது வந்து வேறு ஒரு பிரதர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அது இவங்களுக்கு அனுபவம் ஆகிட்டு இருக்குது. இது எப்படி ஆகுதுன்னு அவருக்கும் தெரியாது, இங்கேயும் தெரியாது. ஸோ அப்போ இந்த உடம்புல இருந்தாலும் அவங்களுடைய கவனமெல்லாம் இப்போ வேறு எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த பிரதருக்கு வந்து இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது அவருக்கு தெரியுது. அவர் உடம்புக்கு என்ன ஆகுதுன்றது இவங்க உடம்புக்கு உணருது. பட் இவங்க நிஜமாகவே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதாவது இந்த கண் வழியாக இந்த உடம்புக்குள்ளே வந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தெரியுதான். அது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. எப்போ தெரிஞ்சதுன்னா, ஏதோ ஒரு பேங்க்கில் போய் சைன் போடும்போது பேர் போடுறாங்களே, அப்போ தான் இவங்களா அவங்க அப்படின்ட்டு. அவர் இன்சார்ஜ் பிரதர், இவங்க அங்கே போகிற ஒரு மாத்தாஜி, அந்த மெயின் சென்டருடைய வேறு ஏதோ ஒரு கிளை சென்டரில் கீதா பட்சலில் இருக்கிறவங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி இதை. ஸோ அப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
இது பாபா இப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு. இது பாபா முயற்சி பண்ண வைக்கிறது. இல்லை இன்னொரு பிரதர் நம்மளை எப்போவுமே பார்த்துட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் எவ்வளோ எச்சரிக்கையாக இருப்போம். நம்ம பண்ணுற எல்லாம் இன்னொரு மாத்தாஜிக்கு அனுபவம் ஆகிட்டு இருக்குதுன்னா நம்ம எப்படி இருப்போம்? அப்போ நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இல்லை இது இல்லாமல் இறந்த ஆத்மாக்கள்லாம் நம்மளை தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். பாபா குழந்தையும் சரி, அஞ்ஞானியும் சரி, 24 மணி நேரமும் நம்மளை பார்த்துட்ருக்கோம். அவங்க தான் சாட்சி சொல்லுவாங்க கடைசியில். அதனால அதை தான் பாபா சிக்னலாக கொடுக்குறாரு. தனியாக இருக்கிறதா நினைக்காதீங்க, உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்கன்றாரு. ஆனால் உண்மையிலே பார்த்துக்கிட்டு இருக்குதுன்றதெல்லாம் அதை தான் சைகையாக சொல்கிறாரு. அது ஏன்னா உண்மையிலே பார்த்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம உஷாராயிடுவோம். அப்போ மற்றவங்க கேட்பாங்களா, அப்போ எங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லலையேன்ட்டு. அதுக்காக தான் ஒரு சும்மா இப்படி நினைங்கன்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் அதுதான் உண்மை. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அந்த புது உலகத்தை பற்றி பாவம் யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. ஸோ லக்ஷ்மி நாராயணன் தான் அந்த புது உலகத்தின் எஜமானர்கள்ன்றது உங்கள் புத்தியில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக மீண்டும் சக்கரம் திரும்ப நடக்க போகுது, சத்தியுகம் வரப்போகுது. நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுறேன். கண்டிப்பாக தேவதைகள்லேயும் வரிசை கிரமம் இருக்குது. ஏன்னா அது தெய்வீக ராஜ்யம் இல்லையா? ஸோ அங்கே போகிறதுக்கு மெயின் ஆத்ம உணர்வு. அதனால் முழு நாளும் நான் ஆத்மா, ரொம்ப 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 அழுக்க பாவியாக இருந்த ஆத்மா இப்போ தூய்மையான தந்தையை நினைவு செஞ்சு தூய்மை ஆகிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? எந்த அளவுக்கு குப்பையான எண்ணம் வருதோ நல்லது தான், ஞாபகப்படுத்துதில்ல நீங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்கிறீங்கன்ட்டு. அப்போ இன்னும் பாபாவை நினைக்கணும்னு ஞாபகப்படுத்துது. ஸோ நினைவின் அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். ஆத்மா தன்னுடைய இனிமையான தந்தையை நினைக்கிது. அந்த தந்தையே சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் என்ன நினைவு செய்வதன் மூலமாக சதோபிரதான தேவதைகளாக மாறிடுவீங்க. எல்லாமே நினைவு யாத்திரையின் ஆதாரத்தில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு அந்த நினைவு யாத்திரையிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சதோபிரதானம் ஆகிடுவீங்க. ஸோ தந்தை கண்டிப்பாக கேட்பார் இல்லை குழந்தைங்க கிட்ட, குழந்த எவ்வளோ நேரம் என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பார் தானே. ஏன்னா அந்த நினைக்கிறதுல தான் மாயின் யுத்தம். நினைக்க விடாமல் மற்ற விஷயத்தையே நினைக்கிறது. ஃபஸ்ட்டு இதை நினை இயேசு மாதிரி அப்பாலப்போ சாத்தானே தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்போ யாத்திரையில் இல்லாமல் யுத்தத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களாலே புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஏன்னா நினைவில் தான் பலவிதமான தடைகள் வரும். ஸோ நினைவில் இருந்தால் அந்த அமைதி மட்டும்தான் இருக்கும். அந்த அமைதி கெடுதுனாலே மாயை நுழைய ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி விரட்டணும்? நினைவில் விரட்டணும். ஸோ அந்த அமைதி கெடும்பொழுதே டக்குன்னு நினைவு கெட்டியாக தீவிரப்படுத்துறது தான் தூரத்திலே மாயாவை விரட்டுறதுன்றது இல்லை. மற்ற எந்த விஷயத்தையும் சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தையும் நினைக்கக்கூடாது. நினச்சா மாட்டிக்குவீங்க. அதுதான் ட்ராப்பு இல்லையா? உங்கள் மேலே போடப்படுற வலை. தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? புள்ளியாகி தப்பிச்சு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ மாயை நினைவு யாத்திரையில் தான் உங்களுக்கு பலவிதமான தடைகளை உருவாக்குது. அதாவது பாபாவை மறக்க வைக்கிது. நீங்கள் சொல்கிறீங்க, பாபா உங்களை நினச்சாலே மாயா பலவிதமான புயலை எடுத்துகிட்டு வருது பாபா அப்படின்றீங்க. ஸோ அதில் நம்பர் 1 புயல் தேக உணர்வு இல்லையா? தேகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தானே வருது. அதுக்கு ஸோ முதல்ல தேக அபிமானம், பிறகு தான் காமம், அதுக்கு பிறகு கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், ஒன்று பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இதை சாவடிச்சா அடுத்தது வரும், அதை சாவடிச்சா அடுத்தது வரும். இதை சாவடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே முதல் காமம் டக்குன்னு வந்துடும். திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். அழிச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படி? பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் நினைவுனால். குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா எந்த தடையும் இல்லாமல் உங்களை மட்டும் நினைக்கணும்னு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், இருந்தாலும் புயல் வருது பாபான்றாங்க. இன்றைக்கி
கோபத்தின் புயல் வந்தது, பேராசையின் புயல் வந்தது, இப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னுடைய நிலை சூப்பராக இருந்துச்சு பாபா, எந்த புயலும் வரல, அதுவும் சொல்கிறாங்க. நான் முழு நாளும் நினைவு யாத்திரையிலே இருந்தேன், அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு பாபான்னும் சொல்கிறாங்க. நான் பாபாவை அவ்வளவு நினச்சேன். ஸோ அன்பு கண்ணீர் அந்த நினைவில் பெருக்கெடுத்து வந்தது. ஸோ அப்போ இந்த மாதிரி மாயைக்கிட்டெல்லாம் சிக்கிட்டு மாயை இல்லாமல் பாபா கிட்ட நினைக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதான் நிழலோட அருமை வெயிலில் தெரியணுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாரு, இங்கே தான் இதையும் அனுபவம் பண்ண முடியும், அதையும் அனுபவம் பண்ண முடியும். ஸோ பாபாவுடைய நினைவில் இருந்து நீங்கள் இனிமையானவர்களாக ஆகிடுவீங்க இல்லையா. தூய்மையாகவும் ஆவீங்க, இனிமையானவர்களாகவும் ஆகிடுவீங்க. மாயையை வெற்றி கொள்வதன் மூலமாக நாம் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா. மாயை வெற்ற அப்படியே மேலே போயிட்டே இருக்கிறீங்க. டக்குன்னு காமத்திலையோ கோபத்திலையோ வந்து சல்லுன்னு மேலே இருந்து விழுறீங்க. அதை தான் பாபா நேற்று சொன்னார், எங்கேருந்து விழுறீங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ உயரத்துலேருந்து விழுறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ஏறுறது எவ்வளோ கஷ்டம், ஒரு செகண்டில் விழுந்துடுறீங்க. சில குழந்தைங்க இந்த முழு கல்பத்தில் எத்தனை மாதம் எத்தனை நாள் இருக்குதுன்னெலாம் கால்குலேட் பண்ணுறாங்க. யாராவது இந்த கல்பத்துடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருடம்னு சொன்னாங்கன்னா பிறகு எதையுமே அவங்க வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே எல்லாத்தையுமே கணக்கு பண்ண முடியும். ஆனால் கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நேரத்துக்கு பாபாவை நினைக்கலான்னு பாபா சொல்கிறார், பட் முடியும். இந்த உலக சக்கரம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். இந்த முழு கல்பத்தில் நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கிறீங்க, பிறகு எப்படி மீண்டும் ராஜ்யத்தை சத்தியுகத்தில் அடையிறீங்க அப்படிங்கிறதுலாம் இப்போ உங்களுடைய புத்தியில் இருக்குது. இது முற்றிலும் புதிய விஷயம், புத்தம்புது உலகத்திற்கான புத்தம்புது ஞானம். இது சொர்க்கத்தை தான் புது உலகம்னு சொல்கிறோம். இப்போ நாம் மனிதர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவதைகளாக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவதை பதவி தான் இருக்கிறதுலேயே உயர்ந்த பதவி, அதை விட உயர்ந்த பதவி கிடையாது இல்லை. இங்கே மனிதர்கள் வந்து பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக புத்தியினால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு பாபாவை மட்டும் உட்கார வச்சிங்க உங்கள் மனசுலன்னா மிக உயர்ந்த பதவி, தேவதை பதவி, ஜென்ம ஜென்மத்துக்கு வரப்போகுது. இங்கே ஒரு பதவி இருந்தால் அந்த பதவியை அபகரிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாவம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இது எதுவுமே அங்கே நடக்காது. இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் பாபாவை மட்டும் மைண்டில் வைக்கணும். அதுக்கு தான் மாயின் புயல், மாயோட யுத்தம் நடக்கும். ஸோ மாயையை வெட்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்வதர்ஷன சக்கரத்தின் மூலமாக. நமக்கு மிக தனித்துவமான ஞானம் கிடைக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுப்பவரும் தனித்துவமானவர், உடல் இல்லாதவர். அவருக்கு ஒரு சாக்கார உடல் கிடையாது, நிரந்தரமாக நிராகாரராகவே இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு இந்த நாடகத்தில் எவ்வளோ அற்புதமான பாகம் இருக்குது பாருங்கள். பாபா எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறார். அவரே சொல்கிறார், நான் இந்த உடம்பில், பிரம்மாவுடைய உடம்பில் பிரவேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மனிதர்கள் என்ன இது ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த இவரோட உடம்புலே தான் வருவாரா அப்படின்னு குழம்பிடுறாங்க. இது நாடகம், இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நீங்கள் மட்டும்தான் இந்த அற்புதமான விஷயங்களை கேட்டு தாரணையும் பண்ணி மற்றவர்களுக்கும் சொல்கிறீங்க. சிவபாபா நமக்கு எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி சொல்கிறீங்க. மற்ற ஆத்மாக்களுக்கு பாபா நமக்கு நடத்துகிறாரு, நம்ம மற்ற ஆத்மாக்களுக்கு நடத்துகிறோம். மொத்தத்தில் ஆத்மாக்கள் தான் படிக்குது, மற்றவர்களுக்கும் ஆத்மா தான் நடத்துது. ஸோ அப்போ விலை மதிப்பு வாய்ந்தது ஆத்மா தான். அந்த ஆத்மா அழிவற்றது, உடல் தான் அழியக்கூடியது.
ஆத்மாக்களாகிய நமக்கு சுயம் பரமபிதா பரமாத்மா கிட்ட இருந்து ஞானம் கிடைக்கிது. என்ன ஞானம்? படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ஞானம், 84 பிறவிகள் பற்றிய ஞானம் யாருக்கு கிடைக்கிது? ஆத்மாக்களுக்கு கிடைக்கிது. ஸோ இப்படியெல்லாம் பண்ண தான் அந்த ஆத்மான்ற உணர்வு வரும். இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள சிந்தனை பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கணும். ஆத்மாவா அழிவற்றது. அழியக்கூடிய பொருள் மீது பற்று இருக்கக்கூடாது. அழிவற்ற பொருள் மீது தான் இருக்கணும். அழிவற்றது ஆத்மா, அடுத்தது பரமாத்மா. ஆத்மா கூட குணத்தில் மாறுது, பரமாத்மா குணத்திலும் மாறாதவர். அப்போ அவர் மீது தானே பற்று இருக்கணும். ஏன்னா நீண்ட காலமாக அழியக்கூடிய உடம்பு மேலே உங்களுக்கு பற்று இருந்துச்சு. அது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அது அழிய போகுதுன்னு தெரிஞ்சே அது மேலே பற்று வைக்கிறோம். ஸோ இறக்கிறது மட்டும் இல்லை, அந்த இப்போ ஒரு அழகுனால் மயங்குறாங்கன்னா அந்த அழகே நிரந்தரம் கிடையாது. அந்த உடம்பு இருந்தால் கூட அந்த உடம்பு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் துக்கம். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம், நாம் ஒவ்வொருத்தரும் அழிவற்ற ஆத்மாக்கள். தேக உணர்வை நாம் விடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சில குழந்தைங்க எழுதுகிறாங்க, ஆத்மாவாகிய நான் இந்த வேலை செய்கிறேன், ஆத்மாவாகிய நான் இந்த சொற்பொழிவு பண்ண இன்னைக்கு, ஆத்மாவாகிய நான் இன்றைக்கி பாபாவை ரொம்ப நினைவு பண்ணேன் அப்படின்னு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ பேசும்போதே அப்படி பேச பழகணும். ஆத்மா ஆத்மா, அப்போ தான் அது வரும். பேசுகிறதுக்கு கூச்சப்பட்டிங்கன்னா வராது. ஸோ கவனம் கொடுக்கணும். சிவபாபா ஞானம் நிரம்பிய பரமாத்மா குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஞானம் கொடுக்கிறார். உங்களுக்கு அந்த நிராகார உலகம் பரந்தாமத்தை பற்றியும் தெரியும், சூக்ஷ்மலோகம் பற்றியும் தெரியும். ஆனால் மனிதர்களுக்கு இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. ஆனால் நமக்கு படைப்பவர் யார் அப்படின்ற புரிதல் இருக்குது. இந்த மனித சிருஷ்டியின் படைப்பவரைத்தான் நினைக்கிறோம். அப்போ கண்டிப்பாக அவர் இங்கே வந்து ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதனால தான் அவரை நினைக்கிறோம். வேறு எந்த மனிதரும் ஆத்மாவையும் நினைக்கிறது கிடையாது, பரமாத்மாவையும் நினைக்கிறது கிடையாது. அவங்களும் உடம்பை தான் நினைக்கிறாங்க. ஸோ ஆத்மா பற்றிய பரமாத்மா பற்றிய ஞானத்தை தந்தை மட்டும்தான் கொடுக்கிறார். உங்களை ஆத்மான்னு உணருங்க. உங்களை உடல்னு உணர்ந்ததுனால தான் தலைகீழே தொங்கிட்டு இருந்திருக்கிறீங்கன்றார். எது உண்மை எது பொய்னே தெரியாமல் தலைகீழே தொங்குறீங்கன்றார். உடல் உணர்வில் இருக்கிறதுனால. ஆத்ம உணர்வில் இருக்கும்போது தான் நேராக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை, ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் அழிவற்றவன், அன்பானவன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், சகோதர ஆத்மாவுக்கு இதை கொடுக்கணும், இதே சிந்தனை இருக்கும். உடம்பு நினச்சிங்கன்னா ஊறப்பட்ட வீண் எண்ணம், விகார எண்ணம், எதிர்மறை எண்ணம், இது தான் வரும். ஒவ்வொரு ஆத்மாவும் சச்சிதானந்த ஸ்வரூபம்தான் இல்லையா? சத்துனா சத்தியமானது, சித்துனா சைத்தன்யமானது, அதாவது உயிரோட்டமானது, அப்புறம் ஆனந்த ஸ்வரூபமானது. ஸோ அதிகப்படியான மகிமை ஆத்மாக்களுக்கு தான் இருக்குது, உடம்புக்கு கிடையாது. அதைவிட அதிகமான மகிமை அனைத்து ஆத்மாக்களின் தந்தைக்கு இருக்குது, அல்லது தந்தையின் ஆத்மாவுக்கு இருக்குது. அவர் தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். ஒரு கொசுவை போய் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு மகிமை பாடுவாங்களா, அல்லது ஞானத்தின் கடல்னு மகிமை பாடுவாங்களா? இதெல்லாம் கடவுளுடைய மகிமை. பாபாவுடைய மகிமை எதுவோ அதே தான் உங்களுடைய மகிமையும். ஏன்னா நீங்கள் அவரோட குழந்தை இல்லை. அப்போ நீங்களும் பாபாவை போலவே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். ஏன்னா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவருடைய குழந்தை அல்லவா நீங்கள்?
அதுவும் எவ்வளோ அரை கல்பத்துக்கு சுகத்தை கொடுக்குறீங்க. உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ஞானம் கிடையாது, நமக்கும் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ எப்போவுமே இந்த ஞானத்தினால் நிரம்பி இருப்பவர் தந்தை மட்டுமே. நமக்குள்ளே இந்த ஞானம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு தந்தையை பற்றியே நமக்கு எதுவும் தெரியலன்னும் பொழுது வேறு என்ன ஞானம் நமக்கு தெரியும்? ஸோ இந்த ஞானத்தை முதலாக நாம் தான் எடுக்கிறோன்றதை நாம் உணர்றோம். இதுக்கு முன்னாடி நமக்கும் எதுவும் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஒரு குழந்தைக்கு ஞானமும் இருக்காது, குறையும் இருக்காது. ஸோ அது தூய்மையாக இருக்கும் பிறந்த குழந்தை. அதனால தான் அதை மகாத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது நம்பர் 1 முதல் தரமான மலராக இருக்கும். திட்ட அது ஒரு கர்மாதீத்த நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். பிறக்கும்போது யார் மேலேயும் வெறுப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. அந்த நிலை நமக்கு இப்போ வந்தால் எப்படி இருக்கும்? அந்த குழந்தையோடு கம்பேர் பண்ணலாம் இல்லை? சொர்க்கத்தின் தேவதையை நம்மளால் பார்க்க முடியாது, குழந்தையை பார்க்க முடியும்ல. இல்லை சோஷியல் மீடியாலாம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க ஃபோட்டோ வீடியோஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அதுவுமே ஏஐ ஆகிடுச்சு. பட் ஒரிஜினல் குழந்தைங்க அதை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இப்போ குழந்தைங்களே கோபப்பட்டு பேசுகிற மாதிரிலாம் ஏஐ வச்சு எடுத்துடுறாங்க. அது கூட கிடைக்காது போல இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கர்மத்தை பற்றியும் தெரியாது, பாவ கர்மத்தை பற்றியும் தெரியாது. அதுக்கு அது இருக்கிறன்ற உணர்வு மட்டும்தான் இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறார், அதுதான் மலர். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம எதுவும் தெரியாமல் இருந்துட்டோம், நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி போய் தான் கெட்டு போனோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த குழந்தை ஏன் எல்லோரையும் பிடிச்சி இழுக்குதுன்னா அது மலராக இருக்குது. அதேமாரி எப்போவுமே மலராக பாபா இருக்கிறார். அதனால தான் நம்மளை பிடிச்சி இழுக்கிறார். அதனால தான் அந்த ஜபமாலையில் கூட அந்த ஒத்த மணியை மலர்னு சொல்லுவோம். அது சிவபாபாவை குறிக்குது. பாபா நம்ம எல்லோரையும் அவரை மாதிரியே மலர்களாக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறார். ஏன்னா நமக்குள்ளே ரொம்ப ரொம்ப மோசமான முட்கள் இருக்குது. 5 விகாரங்களின் முட்கள் இருக்குது. இப்போவும் ரொம்ப மோசமான முட்கள் இருக்குது இல்லையா? அதையெல்லாம் நீக்கணும். ஏன்னா இப்போ மலரை பற்றிய ஞானமும் தெரிஞ்சிச்சு, முள்ளு பற்றிய ஞானமும் தெரிஞ்சிடுச்சு. முட்களின் காடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த கலியுகத்தை. ஸோ ஆக்சுவலாக முள்ளுக்காடுகள் நிறையா இருக்குது இல்லையா? கிராமத்துலாம் நிறையா இருக்கும். அதிலிருந்து தான் விறகு எடுப்பாங்க. ஸோ குறிப்பாக கருவேல மரத்தோடைய முள் ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய பொருட்கள் அதிலிருந்து செய்வாங்க அந்த முள்ளிலிருந்து. முட்களை கலியுகத்து மனிதர்களோடு ஒப்பிடப்படுது. முள் எப்படி குத்தி துக்கத்தை கொடுக்குதோ அது மாதிரி கலியுக மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ துக்கம் கொடுக்கறது பலம் இல்லை இல்லையா? அது பலகீனம். அது புரிஞ்சுக்கணும். கோபப்படுறது ஒரு பிரதர் கூட கேட்டிருந்தார். அவர் இப்போ தான் பாபா குழந்தையாக இருக்கார். ஒரு 4 நாள் தான். அப்போ இதுக்கு முன்னாடி கோபப்படுவேன், இப்போ 4 நாள் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் அதேமாதிரி சூழல் வருது, நான் என்ன பண்ணுறது? கோபப்பட்டு அவங்கள அடக்கவா? ஏன்னா இல்லாட்டினா எனக்கு ஏதோ பலகீனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கோபப்படுறது தான் பலகீனம். அதைத்தான் பாபா தினம் தினம் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். ஸோ இன்றைக்கி மனித முட்கள் நிறைய துக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? மனிதர்களை முள்ளோட ஒப்பிட்டு சொல்கிறார். ஸோ அதனால தான் இந்த உலகத்தையே துக்கதாமம் அப்படின்னு சொல்கிறோம். கடவுளை சுகத்தின் வள்ளல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாயா ராவணன் துக்கத்தின் வள்ளல். மாயா கொடுக்குற சுகமெல்லாம் துக்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான். தங்க யுகத்தில் மாயையே இருக்காது. அதனால் இந்த விஷயங்களும்
அங்கே இருக்காது. இல்லை, மாயை இல்லைன்னா துக்கமும் இருக்காது. நாடகத்தில், இந்த 5000 வருட நாடகத்தில் ஒரே பாகம் 2வது முறை நடிக்கப்படாது. இது எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அற்புதமான நாடகம். ஸோ உங்களுடைய புத்தியில் இந்த விஷயம் இருக்குது. என்னது? இங்கே ஒவ்வொருத்தரும் நடிக்கிற ஒவ்வொரு பாகமும் புத்தம் புதியதாக நடிக்கிறாங்க. ஸோ அதை நினச்சி பாருங்கள். தங்க யுகம் 5000 வருஷம் முன்னாடி தொடங்கி இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக மாறுது. ஒவ்வொரு காரியமும் புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த 5000 வருடத்தின் முழு காரியங்களும் உங்களுடைய ஆத்மாவில் பதிவாகிட்டு இருக்குது. அது மாறவே மாறாது. இல்லை, ஒவ்வொரு கல்பத்திலும் அது திரும்ப அப்படியே நடக்கும். ஆனால் ஒரு கல்பத்தில் திரும்ப அப்படியே நடக்காது. ஒரு கல்பம் முடிஞ்சு அடுத்த கல்பத்தில் தான் அது தொடருமே தவிர, அந்த கல்பத்தில் அதோடைய நடிப்பு மாறிக்கிட்டே இருக்கும், புதுசாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஆத்மாவிலும் அதனுடைய நடிப்பு அதில் பதிவாகி இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு இந்த சிருஷ்டியுடைய முதல் இடை கடைசி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஸ்கூல் இல்லையா? ஸோ அப்போ பாருங்கள், பாபா இது ஸ்கூலுன்றார் இல்லையா? ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்கப்படுது. அப்போ எவ்வளோ கவனம் கொடுத்து படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன சொல்லி கொடுக்கப்படுது? இந்த உலகத்துடைய முதல் இடைக்கடை சொல்லி கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லை, பாபாவை நினைவு செய்து எப்படி தூய்மை ஆகிறதுன்னு சொல்லி கொடுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி நான் தேவதை ஆகணும், லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்னு தெரிஞ்சிருந்தீங்களா என்ன? ஆனால் பாபா இப்போ எவ்வளோ தெளிவாக எல்லாத்தையும் புரிய வைக்கிறார் பாருங்கள். நீங்கள் முதல் நம்பரில் இருந்தீங்க, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தீங்க. கீழே இப்போ எப்படி இருக்கிறீங்க பாருங்கள். ஒட்டுமொத்த உலகமும் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நிறைய மனிதர்கள் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்கள் இருந்த அந்த மாட மாளிகைகள் வைர வைடூரியத்தினால் பதிக்கப்பட்டு இருக்கும். அப்போ எவ்வளோ செல்வந்தர்களாக இருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணனாக சொர்க்கவாசியாக நீங்கள் இப்போ மாறிட்டு இருக்கிறீங்க. அப்போ இது என்ன மாதிரி படிப்பு? ஸ்கூல் படிப்பில் அப்படி ஆக முடியுமா? வேலைக்காக தயார்படுத்திக்கலாம், அப்புறமா வேலை செஞ்சால் தான் காசு. ஆனால் நீங்கள் பிறக்கும்போதே தங்க ஸ்பூனோடு பிறக்க போகிறீங்க. அங்கே உங்களுடைய மாளிகைகளை கட்டுவீங்க. மற்றபடி அவங்க புராணத்தில் சொன்ன மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணருடைய தங்க துவாரகை ஒன்றும் கடலுக்குள்ளேருந்து மேலே வராது. அதை வேதங்கள்னு சொல்கிறோம். வேறு என்ன அதை சொல்ல முடியும் இல்லையா? மற்ற புஸ்தகங்கள் படிக்கிறதுக்கு உதவுது. இப்போ உதாரணத்துக்கு நாவல், அந்த மாதிரி புஸ்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி மதம் சார்ந்த வேதங்களும் இருக்குது. மற்ற புஸ்தகங்கள் படிக்கிறதுக்காக இருக்குது. ஆனால் வேதங்களை படிப்பவர்களை பக்தர்கள்னு சொல்கிறோம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஞானம், இன்னொன்று பக்தி. ஸோ வைராக்கியம் எதில் இருக்குது? ஞானத்தில் வைராக்கியம் வருமா, பக்தியில் வைராக்கியம் வருமா? பக்தியில் இருந்து வைராக்கியம் வர்றது, ஞானத்திலிருந்து வைராக்கியம் இல்லை இல்லையா? அந்த பக்தியின் விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுபடுறோம். ஏதோ ஒரு கஷ்டம்னா, ஐயோ கடவுளே ஏசப்பா என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு கதறணும் இல்லையா? அது பக்தி. இப்போ இனி நான் கதறவும் மாட்டேன், ஏன்னா நிச்சயிக்கப்பட்டதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் பாபா நினைவில் இருக்க அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வரும், அவ்வளவுதான். புரிதலோடு இங்கே நினைக்கிறோம். அந்த சிச்சுவேஷன் மாறுறதுக்காக, மற்றவர்கள் மாறுறதுக்காக நினைக்கல. நிச்சயிக்கப்பட்டதை அவங்கவுங்க நடிப்பாக அவங்க நடித்தே தீர்வாங்க. ஸோ இதுதான் வைராக்கியம். அந்த பக்தியின் குணாதிசயங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் மீண்டும் 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 உங்களை விகாரத்தில் பாவத்தில் தள்ளும். விழ மாட்டேன்னு வைராக்கியமாக இருக்கிறது. ஸோ அதுதான் பக்தியிலிருந்து வைராக்கியம்
அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ நாம் பாபா கிட்டேருந்து இந்த ஞானத்தை பெறுவது எதற்காக? உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகிறதுக்காக. பாபா நம்மளை அவரை மாதிரியே சுகத்தின் வள்ளலாக மாற்றுறார். சுகதாமத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த சுகம் நிரம்பிய சொர்க்கத்தையே கொடுக்குறோம் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதன் மூலம். பாபாவும் நமக்கு அப்படி தான் கொடுக்குறாரு. அதனால தான் அவரும் சுகத்தின் வள்ளல், நாமளும் சுகத்தின் வள்ளல். ஸோ அதனால் யார் வந்தாலும் வீட்டுக்கு சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது ஓகே. ஆனால் அதை விட முக்கியமானது இந்த ஞானத்தை கொடுத்தே தீரணும், ஏதாவது ஒரு யுக்தியோட. ஸோ அந்த சுகதாமத்துக்கு நீங்கள் தான் போக போகிறீங்க. அப்படி போகிறதுக்கான ஞானத்தை தான் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த ஞானத்தை கடவுள்கிட்ட இருந்தே எடுக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற ஆத்மாக்கள் நீங்கள் மட்டும்தான். ஆத்மாவுக்கு மதம் கிடையாது. ஆத்மா ஆத்மா தான். ஸோ ஆத்மா உடலில் பிரவேசிக்கும் பொழுது அந்த உடலுடைய மதம் தான் மாறுது இல்லையா? இப்போ இந்து குடும்பத்தில் பிறந்தாங்கன்னா இந்து ஆயிடுறாங்க. அடுத்த ஜென்மத்தில் அவங்களே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாங்கன்னா கிறிஸ்தவர் ஆயிடுறாங்க. அது உடலுக்கான மதம். அதுதான் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுட்டு என்னிடம் சரணடை அர்ஜுனா அப்படின்னு கீதையில் இருக்கும். ஆத்மாவுடைய தர்மம் என்ன? ஆத்மா ஒரு சின்ன புள்ளி, அமைதியின் சொரூபமாக இருக்குது. அப்போ ஆத்மாவின் தர்மம் அமைதி தான். ஆத்மாக்கள் எல்லாமே அந்த அமைதியான சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. அதுதான் அதோடைய உலகம். முக்தி தாமம்னும் அதை சொல்கிறோம். எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்குது, ஆனால் தான் அமைதியாக இருக்குது. அப்போ இங்கே இருந்துக்கிட்டே எல்லாத்துலேருந்தும் விடுபட்டால் நீங்களும் அமைதியாக இருப்பீங்க. அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. உடம்புல இருந்துக்கிட்டே விடுபட்டு இருக்கிறது. சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்போம். நம்மளும் சின்ன வயசில் அப்படி தான் இருப்போம் இல்லையா? சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டோம். அது மைண்டுக்குள்ளே போகாது. அதான் விடுபட்டு இருக்கிறது. அப்படி ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம். ஸோ பாபா சொல்கிறாங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் ஜீவன் முக்தி அடைவதற்கான அதிகாரம் இருக்குது. நிறைய குழந்தைங்க மற்ற மதத்திற்கு மாற்றமாகி போயிருக்கிறாங்க. பிறகு அவங்க வெளிப்பட்டு தன்னுடைய உண்மையான தர்மத்துக்கு வந்துடுவாங்க. யார் தேவதா தர்மத்தை விட்டுட்டு மற்ற தர்மத்தினருக்கு போனாங்களோ எல்லாரும் அவங்கவுங்க தர்மத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஆனால் யாருக்கும் இது புரியாது. முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கெடுங்க. இதில் தான் எல்லோரும் குழம்பி போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு இதை யார் சொல்லி கொடுக்குறா அப்படின்னு இல்லை. இங்கே தான் பிரம்மகுமாரிகளில் தான் கடவுள் வராருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நாங்கள் அவரோட குழந்தை. அது தெரியாததுனால தான் நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க. இவ்வளோதான் ஆன்சர் இல்லையா? சதா சொல்கிறார், உங்களால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறார். அந்த பாவனையில் கேட்குறோம். கிருஷ்ணரோ தேகதாரி. ஸோ உடல் இல்லாத தந்தையே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறார். கிருஷ்ணரோ தேகதாரி. இந்த பிரம்மாவை தாதான்னு சொல்கிறோம், சகோதரன் சொல்கிறோம். உண்மையிலே நீங்கள் எல்லோருமே ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் தான். ஸோ உங்களுடைய முயற்சி படிப்பின் ஆதாரத்தில் பதவி இருக்குது. இது வந்து சகோதரனுடைய உடம்பு, சகோதரியுடைய உடம்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிறது ஆத்மா தான். அதை புரிஞ்சுக்கணும். எடுத்த உடம்பை வச்சு தான் சகோதரன் சகோதரி பிரதர் சிஸ்டர்னு சொல்கிறோம். மற்றபடி ஆத்மா தான் அதை இயக்கிட்டு இருக்குது. அதுவும் இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க. ஆத்மா ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அந்த சின்ன நட்சத்திரத்துக்குள்ளே தான் முழு ஞானமும் இருக்குது. இந்த ஞானத்தை நாம் அந்த ஆத்மாக்குள்ளே தான் கிரகிக்கிறோம். அந்த ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஆத்மா உடம்பு இல்லாமல் பேசாது. ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு உடல் இருந்தால் தான்
பேசவும் செய்யும், தன்னுடைய பாகத்தை நடிக்கவும் செய்யும். ஸோ நட்சத்திரன்ற வார்த்தையே பாபா பயன்படுத்துகிறார் ஆத்மான்னு சொல்கிறதுக்கு பதிலாக. ஸோ இதெல்லாம் யுக்தி இல்லையா? ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்மஸ் அப்போ ஸ்டார் தான் வைக்கிறாங்க. அது ஆத்மாவிற்கான மகிமை, உடலுக்கான மகிமை இல்லைன்னு அர்த்தம். ஸோ நட்சத்திரங்களின் உலகம் தனி. அது எது? பரந்தாமம். நட்சத்திரன்றது பாபா ஆத்மாவே சொல்கிறார். பிறகு ஆத்மா அங்கேருந்து இங்கே உடலை எடுக்குது. ஆனால் அந்த ஆத்மாக்களின் வீடு பரந்தாமம். ஆத்மா ஒரு சின்ன புள்ளி, ஆனால் உடம்பு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் மனிதர்கள் உடம்பை தான் அவ்வளோ விழுந்து விழுந்து நினைக்கிறாங்க. அந்த உடம்பு போயிடுச்சுன்னா அழுகுறாங்க, கதறாங்க. ஸோ இப்போ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அந்த ஒரு பரமபிதா பரமாத்மாவை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். இதுதான் சத்தியம். இங்கே தான் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு நடக்குது, சத் சங்கம் நடக்குது இல்லையா? சத்தியமானவரோட தொடர்பு இங்கே தான் நடக்குது இந்த சங்கமயுகத்தில். அதனால தான் ஆத்மாக்கள் நீண்ட காலமாக பரமாத்மாவிடமிருந்து பிரிந்தே இருந்தார்கள் அப்படின்னு நினைவு செய்யப்படுத்தும். ஸோ அது எதை குறிக்குது? நாம் பாபா கிட்டேருந்து 5000 வருஷம் பிரிஞ்சு இருந்திருக்கிறோம், அங்கேருந்து வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் எவ்வளவு காலமாக பாபா கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? 5000 வருஷம் ஆகுது. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா எதை சொன்னாரோ அதே தான் இப்போவும் நமக்கு சொல்கிறார். அதில் அந்த ஞானத்தில் ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்க முடியாது. வினாடிக்கு வினாடி என்ன விஷயமெல்லாம் நடக்குதோ எல்லாமே புத்தம் புதியதாக இருக்குது. ஆனாலும் முந்தைய கல்பத்தில் நடந்தது தான் அது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, கடந்து செல்கிற ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் விட்டுட்டு கடக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு ரோட்டில் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த நொடி. ஒரு நொடியும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்ம பாட்டு கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அடுத்தடுத்த நொடி இருக்குது. கடந்ததே நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை மாடர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட அது சொல்லுவாங்களே, நிகழ்காலத்தில் இருக்கணும், கடந்த காலத்திலே இருக்காதீங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நிகழ்காலமும் துக்கம் நிரம்பியது தான். அதனால் எதிர்காலம் சொர்க்கத்தை பற்றிய சிந்தனை. ஏன்னா அங்கே தான் போயிட்டு இருக்கிறீங்க. அதை நினைக்க நினைக்க தான் அங்கே போவீங்க. ஸோ நிமிடங்கள், வினாடிகள் எல்லாம் தொடர்ந்து கடந்து போய்கிட்டே இருக்குது. அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் இத்தனை வருடங்களை, இத்தனை நாட்களை, இத்தனை நிமிடங்களை, இத்தனை நொடிகளை கடந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 5000 வருடம் முழுமையாக கடந்து வந்திருக்கிறோம். பிறகு நம்பர் 1லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். துல்லியமான கணக்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ரெக்கார்ட் ஆகுது. மீண்டும் அது நடக்கும். ஸோ யாராவது நான் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பதில் சொல்ல முடியும், அந்தந்த மதத்தை பொறுத்து ஆவரேஜாக. ஸ்ரீகிருஷ்ணர் தான் நம்பர் 1 பிறவி எடுத்தார். நீங்கள் சிவனை பொறுத்த வரைக்கும் எப்போ ஜென்மம் எடுத்தார், இந்த நேரம், இந்த நொடி அப்படின்னு கணக்கு பண்ணவே முடியாது. அவர் எப்போ வந்தார் தெரியாது. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் எந்த நேரம் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. ஏன்னா அவர் குழந்தை தானே, குழந்தை எப்போ பிறக்கும்னு தெரியும்ல. சிவபாபா எப்போ வர்றாருன்னு யாருக்கு தெரியும்? ஸோ மனிதர்களுடைய கடிகாரத்தில் அந்த நிமிடம் எல்லாமே மாறும். ஆனால் சிவபாபா எப்போ பிரவேசிக்கிறாரோ அப்போ துல்லியமாக பிரவேசிக்கிறார். ஆனால் அவர் எப்போ வந்தார்னு மனிதர்களால் சொல்ல முடியாது. பிரம்மா பாபாவுக்கு எப்போ காட்சி கிடச்சதோ அப்போ தான் வந்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் எப்பயோ வந்துட்டார். காட்சி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு கிடைக்கிது. அதனால் நீங்கள் ஒரு அசியூம் வேணால் பண்ணலாம்.
ஆனால் காட்சி கிடைச்ச நேரத்தில் தான் சிவபாபா பிரவேசமானாரானா அப்படி கிடையாது. நான் வந்து லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறேன், உலகம் அழிய போகுது, இதெல்லாம் காட்சி கிடச்சது இல்லையா பிரம்ம பாபாவுக்கு. அந்த நேரத்தில் தான் சிவபாபா வந்தாருன்னு கிடையாதுன்றார். அப்போ எப்போ வந்தாருன்னே தெரியாது இல்லையா. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பின் நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். சுகதாமத்திற்கு போகணுன்னா சுகத்தை கொடுக்கிற வள்ளல் ஆகணும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் போக முடியும். சூப்பர் இல்லையா. சுகதாமத்தில் எல்லோரும் சுகத்தை கொடுப்பவராக இருப்பாங்க. அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கணுமே தவிர துக்கத்தை கொடுக்கக்கூடாது. அவங்க துக்கம் கொடுத்தாலும், ஏன்னா அவங்க கலியுகத்தில் இருக்கிறாங்க, அவங்க துக்கம்தான் கொடுப்பாங்க. துக்கம் கொடுப்பவர்களின் துக்கத்தையும் நீக்கி அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கணும். ஒருபோதும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய முள்ளாக ஆகக்கூடாது, விகார எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அதுதான் முள்ளே. இந்த அழியக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மாவுக்கு தான் மரியாதை. சொல்லுவாங்களே, செத்து போயிட்டா அவ்வளோதான்ப்பா, பாடியை எப்போ எடுக்க போகிறீங்கன்னுவாங்க, அவ்வளோதான், அந்த உடம்புக்கு மரியாதை கிடையாது. அப்போ மரியாதைக்குரியது எது? ஆத்மா. ஆத்மா அழிவற்றது. அதனால் அழிவற்ற விஷயத்தின் மீது தான் அன்பு இருக்கணுமே தவிர அழியக்கூடிய உடம்பின் மீது இருக்கக்கூடாது. இறந்து போனாலும் ஆத்மா போய் இன்னொரு உடம்பு எடுக்க போகுது, அப்புறம் அழ வேண்டிய அவசியம் கிடையாது. அழுதிங்கன்னா என்ன அர்த்தம்? அழியக்கூடிய உடம்பு மேலே நீங்கள் அன்பு வச்சிங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் உடல் உணர்வில் இருந்து விடுபடுங்கள். வரதானம். உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்து உங்களுடைய ஆதி அனாதி ஸ்வரூபத்தின் நினைவில் மூலமாக அனைத்து பந்தனத்திலிருந்தும் நீங்களும் விடுபட்டு பிறரையும் விடுவியுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடம்பை கடனாக தான் எடுத்திருக்கிறார், அதன் மீது பற்று கிடையாது இல்லையா. ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்கூலில் பேனா எடுத்துகிட்டு போல பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் கொடுக்குறான், அது பயங்கர காஸ்ட்லி பென், ஆனாலும் அதன் மீது பற்று இருக்காது. இது இது கிடையாது, எழுதிட்டு கொடுத்துடுவீங்க. அந்த மாதிரி தான் பிரம்ம பாபா உடம்பு எடுத்ததுனால அது என்னதுன்ற உணர்வு கிடையாது, நான் இதை கொடுத்துட்டு போயிடுவேன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் நாம் கூட இந்த உடம்பு நம்மளது கிடையாது. ஏன்னா பாபா குழந்தை ஆனவொடனே நம்ம செத்துட்டோம். இப்போ எப்போ வேணாலும் இதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும், ஏன்னா உயிரோடு இறந்துருக்கிறீங்க. அதனால் இந்த உடலின் அனைத்து பந்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுபடணும். இந்த பழைய சமஸ்காரம், பழைய சுபாவம் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். ஏன்னா பழசு எதுவுமே நம்மளது கிடையாது. ஸோ என்ன சமஸ்காரம் உங்களுக்கு தேவையோ, எப்போ தேவையோ அந்த சமஸ்காரத்தை தாரணை பண்ணணும், தெய்வீக சமஸ்காரத்தை தாரணை பண்ணணும். பாபா எப்படி எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறாரோ அதேமாதிரி நீங்களும் எல்லா பந்தனத்திலிருந்தும் கண்டிப்பாக விடுபடணும். அந்த நிராகார உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா நான் அப்படின்ற அந்த மனநிலையில் நிலை பெற்று பிறகு உடல் உணர்வுக்கு வந்து காரியம் செய்யுங்கன்ற. இல்லை நான் அங்கேருந்து வரேன், காரியம் செய்கிறோம், போகிறேன், அப்படி தானே சிவபாபா வராரு, காரியம் செய்கிறாரு, போகிறாரு, அந்த மாதிரி பண்ணணும். உங்களுடைய ஆதி அனாதி ஸ்வரூபம் சதா ஞாபகம் இருக்கணும். ஆதி என்ன, அனாதி என்னது, எப்போவுமே ஆத்மாவாக இருக்கிறோம். ஆதி சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தோம். ஆதினா ஆரம்பம், அனாதினா எப்பவும் இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டும் எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். நான் ஒரு உடலில் பிரவேசிச்சிருக்கிறேன், அதை தான் அவதரிக்கிறதுன்னு சொல்கிறோம், அவதாரம். நான் அவதரிச்சிருக்கிற ஆத்மானு புரிஞ்சு காரியம் செய்யுங்க. அப்போ உங்களை பார்த்து மற்றவர்களும் அதே மாதிரி காரியம் செய்வாங்க. இல்லை உங்களை ஆத்மானு உணர்ந்து இந்த உடம்பு இது கிடையாது, இந்த காரியம் உன்னதமான காரியம் செய்கிறதுக்காக பாபா என்னை அனுப்பிச்சிருக்கிறேன், நான் ஃபரிஸ்தா அப்படின்ற உணர்வில் நீங்கள் காரியம் செய்யும்போது நீங்கள் பேசுகிற வார்த்தை, பார்க்குற பார்வை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது மற்றவர்களுக்கும் நாமளும் இந்த மாதிரி இருக்கணும்னு தோணும்.
ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கன்ற உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே பாருங்களாம், நல்லா படிக்கிற பசங்க இவங்களெல்லாம் நம்மளை அறியாமல் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம உலகத்துக்கே இந்த விஷயத்தில் நாம் முன்னோடி, நாம் செய்கிறத பார்த்து மற்றவங்க செய்யணும், அந்த மாதிரி உயர்ந்த காரியத்தை செய்யணும். அதுக்கு நான் அவதரிச்சிருக்கிற ஆத்மா, அந்த பழைய குணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மேல்மலையனூரில் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அமாவாசை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக. அமாவாசை தான் கலியுகம், இப்போ தான் சங்கமயுகம். நாம் அந்த பழைய சமஸ்காரத்தை கழுவிட்டே இருக்கிறோம் பாபா ஞானத்தின் மூலமாக, பாபா நினைவின் மூலமாக. ஸ்லோகன்: உங்களுடைய நினைவின் உள்ளுணர்வின் மூலமாகவே நீங்கள் இருக்கக்கூடிய ரூமு, தெரு, ஊர் எல்லாத்தையும் சக்திசாலியாக ஆக்குங்க. அதுக்கு பேர் தான் மனசா சேவை, மனதின் மூலமாக செய்கிற சேவை. இல்லை, நீங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கும்போது உங்களை சுற்றி அதே வாயுமண்டலம் இருக்கும். உலகத்தில் எல்லாம் விகார எண்ணத்தில் இருக்கிறனால அவங்க அந்த வாயுமண்டலத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக உருவாக்குறாங்க, அவங்கள அறியாமலே உருவாக்குறாங்க. ஆனால் நம்ம இந்த ஞானம் தெரிந்தும் அந்த வைப்ரேஷனை உருவாக்கக்கூடாது. இந்த ஞானத்தின் சிந்தனை இல்லைன்னா அந்த வைப்ரேஷனை தான் உருவாக்குவீங்க. அப்போ இந்த ஞானத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் சக்திசாலியான வைப்ரேஷனை உருவாக்குவீங்க. அவ்யக்த இஷாரா, பந்தனத்திலேருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவம் பண்ணுங்கள். ஸோ பவர்ஃபுல்லான பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எந்த விதமான பற்று இருந்தாலும், அது எண்ணத்தின் அளவு இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவுகளில் பற்று இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய விசேஷத்தின் மூலம் விசேஷ குணத்தின் மீது பற்று இருந்தாலும் சரி, எந்த விதமான பற்றும் உங்களை பந்தனத்தில் சிக்க வச்சிடும், கட்டி போட்டுடும். அந்த பந்தனம் உங்களை தேக உணர்வுலேருந்து விடுபட்டவராக ஆக அனுமதிக்காது. உலகத்தின் நன்மை செய்பவராக உங்களை ஆக அனுமதிக்காது, விஸ்வ கல்யாணக்காரியாக ஆக அனுமதிக்காது அந்த பந்தனம். இல்லை, அதாவது எதன் மீது உங்களுக்கு எண்ணம் இருந்தாலும் அதை பற்றி சிந்தனையிலே இருப்பீங்க. எதை பற்றி சிந்தனை இல்லாமல் உலக நன்மை பற்றிய சிந்தனை மட்டும் இருந்தால் தான் உங்களால் மனச சேவையை பண்ண முடியும். அதான் சொல்கிறார், உலக நன்மையாளராக உங்களை ஆக விடாதுன்றார், தேகத்திலிருந்து வெளியில் வர விடாதுன்றார், அதாவது தேக உணர்வுலேருந்து விடுபட விடாது. அதனால் முதல்ல எல்லா விதமான பற்றிலிருந்தும் விடுபடுங்க. அப்போ தான் உங்களால் உலகத்துக்கே முக்தியையும் ஜீவன் முக்தியையும் ஆஸ்தியாக கொடுக்க முடியும். செம பவர்ஃபுல் பாயிண்ட். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.